வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சந்திப்புகள் நடக்குது அப்படின்னா அது சில சந்திப்புகள் கடந்தே போக முடியாது. அப்படிதான் சீமான் அவர்கள் ரஜினி அவரோட இல்லத்திலே போய் சந்திச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ ரொம்ப மூர்க்கமா எதிர்த்தவர் சீமான் இன்னைக்கு ஒரு மரியாதை நிமித்தம் சந்திச்சாலும் அவங்க அரசியல் பேசாம இருந்திருக்க மாட்டாங்க. இந்த சந்திப்பு யாரை வெறுப்பேற்றுறதுக்கு இல்ல இந்த சந்திப்பை என்ன உணர்த்துது அப்படிங்கறத அரசியல் ரீதியா பாரி என்ன நினைக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். எப்படி பாத்தீங்களா அரசியல் சூப்பர் ஸ்டாரும் சினிமா சூப்பர் ஸ்டாரும் சந்திச்சாங்க? சந்திக்கிறது நல்லதானே. 2 பேரும் சாப்பிட்டீங்களா, உடம்புல எப்படி இருக்கு, இப்ப வேற மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாப்புல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, படம் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்புறம் அதெல்லாம் கேட்டு நல்லா இருக்குங்களா, உடம்புல எப்படி சௌகரியமா இருக்காங்கன்னா விசாரிச்சுட்டு வந்திருக்காரு போல. ஊர்ல கொரோனாலாம் எப்படி இருக்கு அது இது ஒரு சாமானிய சந்திப்பு தான். இவர் உங்களுக்கு தெரியும், ஒரு படம் வெளியானதப்ப பாராட்டி இருக்கிறாங்க. வேட்டையன் படம் அது இன்னும் பார்க்கல, நான் எப்படின்னு தெரியல. ஓடிடில கூட வந்துருச்சு, போய் பார்க்கலாம் ஒரு நாள். லால் சலம் படம் பார்த்ததே இல்ல, அது போஸ்ட் மட்டும் தான் பார்த்தேன். ரைட். சரி, ஓகே. இது இவர் போயிட்டு சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் கான்ட்ரோவர்சியே கிடையாதுங்க. ஒரு 2 பேரு 2 மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், நோ இஷ்யூஸ். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்தாப்புல, அவ்வளவுதான். ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டம், பொலிட்டிக்கல் ஈகோசிஸ்டமும் கயமையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கிக்கு ஒரு தமிழ் அகராதியில நண்பர், தோழர் அப்படிங்கிற சங்கி நீங்க, உங்க சங்கி நான் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லாதீங்க. பேச்சுக்கும் கூட சொல்லாதீங்க. ஐயோ, சிவப்பு கருப்பு செப்பல் இல்லையா என்கிட்ட? இப்ப அப்படி எடுத்து காமிச்சவர் தானேங்க அண்ணன். மறந்துட்டேங்க. சரி சரி. அது அப்ப சங்கின்னு அண்ணன் சொன்னதற்கு செருப்பு எடுத்து காட்டிய சீமான் அவர்கள் தான் இன்னைக்கு சங்கி என்பதற்கு செருப்பு என்று அர்த்தம், நண்பர் தோழர் என்று அர்த்தம்னு சொல்றாரு. இந்த அர்த்தத்தை யாரு சொன்னாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் சொன்னா? அவர்தான், ரஜினி தான் சொல்லியிருக்காரு. 10 நிமிஷம் ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவாங்களா லைஃப்ல? சில பேருக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி. மேபி அவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும் அப்படின்னா 2 பேர் தான் கூட போய் மீட் பண்ணியிருக்காங்க. ரவீந்திர துரைசாமி அவர்கள் பொலிட்டிக்கல் விமர்சகர், அதுக்கு அடுத்து என்னது அனலிஸ்ட். சரி, ஓகே. அப்புறம் அவர் ஒரு பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மோடி தான் இருக்கிறதுலே ஒரு சிறந்த உலக தலைவர் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு ஆதரவா நிக்கக்கூடிய. அப்படி சொல்லாதீங்க, அவர் மோடியோட நண்பர், மோடியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றீங்க, அந்த அடிப்படையில் சொல்றீங்க. ஆனா அதுக்கு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது, நம்மளாம் சொல்லிக்க வேண்டாம். இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, ரஜினி அவர்கள் பேசியிருக்கிறாரு. இவங்க 2 பேர்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அடிக்கடி சீமான் அவர்களை சந்திக்கக்கூடியவர். ஸோ சப்போஸ் இன் கேஸ் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சங்கி என்றால் நண்பர் என்று பொருள் அப்படின்னு சீமான் அவர்கள்ட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கு அண்ணன் செருப்பெல்லாம் தூக்கி காட்ட வேண்டிய அவசியமே இல்லாம இருந்திருக்கும். சரி. ஆனா அதனால ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, ரஜினி தான் சொல்லியிருக்கணும் இதை. ஏன் அப்படின்னா, ரஜினி அவர்கள் தன்னை எல்லாரும் சங்கி என்று திட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வேதனையில அவர் இருந்திருக்காருங்கிறத ரஜினியோடைய சொந்த மகள் ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. எங்க அப்பாவை எல்லாம் சங்கின்னு ஏன் சொல்றீங்க? அப்ப அவருக்கு ரொம்ப மனம் வருந்தி இருக்கிறாரு. அப்ப அவங்க வீட்டுக்குள்ள பேசியிருப்பாங்கல்ல, அப்பா சங்கினா அவ்வளவு கெட்ட வார்த்தை இல்லப்பா, இங்க எல்லாரும் திட்டுறதுக்கு அதை பயன்படுத்துறாங்கப்பா, அதனால அது கெட்ட வார்த்தை எல்லாம் ஆயிராதுப்பா, சங்கினா அதுக்கு நண்பர்னு பொருள்பான்னு சொல்லி அவங்க வீட்டுல அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு யாரோ அப்படி சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதை நம்பியிருக்காரு சூப்பர் ஸ்டாரு. அதுக்கு அடுத்து இருங்க, சூப்பர் ஸ்டார்னா ரஜினியை குறிக்குமா விஜயை குறிக்குமா? அது டிபேட்டுக்கு எண்டுக்கு போயிடலாம். பாருங்க, சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான். அப்படியா? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க தான் எங்க போனாங்கன்னு தெரியல. சரி, விஜய் தான். இருங்க, நான் வரேன் இருங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, நம்ம இவர் ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு, அண்ணன் அதை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சங்கின்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு பெருசா கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. 2வது பிரஸ் மீட், கார்ல ஏறும்போது ஒரு பிரஸ் மீட் அண்ணன் கொடுத்தாரு, திரும்ப கார்ல இருந்து இறங்கணும்னு ஒரு பிரஸ் மீட் அண்ணன் கொடுத்திருந்தாரு. அந்த 2வது பிரஸ் மீட்ல அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, நான் போய் ரஜினி அவரோட உட்காந்தானே நான் சங்கிங்கிறீங்க, நீங்க எல்லாம் ரஜினி அவரோட போய் உட்காரும் போது நீங்க எல்லாம் என்ன சொங்கியான்னு கேட்டாரு. அதை நான் வரவேற்கிறேன். ஓகே, சங்கி இஸ் ஈக்குவல் டு சொங்கி அப்படின்னா அதை நான் வரவேற்கிறேன். வழுக்குது பழுக்குது. ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம சங்கி சொங்கின்னு சொல்லி திட்டுறதுக்கான ஒரு வார்த்தையாக அதை பயன்படுத்தும் பொழுது அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அது நண்பர் அப்படிங்கிற இதுல சொல்லிக்கொள்ள கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதுவும் தமிழ் தேசியவாதியாக இருப்பவர்கள் சங்கி என்றால் நண்பர் என்று பொருள், அதனால அது அதை ஒரு இழிவு சொல்லாக நாங்கள் பார்க்கவில்லைன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா சங்கி என்பது என்னன்னா, சங் பரிவார்ல இருக்கக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடியது. சங் பரிவார்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா என்பது இந்து நாடு, இங்க இருக்கக்கூடிய பிற மதத்தவர்கள் எல்லாம் வந்தேரிகள், அவர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி தான் இந்தியாவை நம்ம ஒருங்கிணைக்கணும். 2வது, இன்னைக்கு அவங்க வச்சிருக்க மேப்பும் இல்ல, அகண்ட பாரதம் ஒரு கான்செப்ட், இது எல்லாத்தையும் வைத்து யார் அரசியல்ல செயல்படுகிறார்களோ அவர்கள் சங் பரிவாரை சார்ந்தவர்கள். அந்த சங் பரிவாரை சார்ந்தவர்கள் தான் தங்களை சங்கி என்று பெருமிதத்தோடு பெருமையோடு அழைத்துக் கொள்கிறார்கள். இப்ப நம்ம இவங்களெல்லாம் என்ன சொல்றோம்? மனுஷனா பாரு,
இங்க இருக்கவன் எந்த மதம் மாறினாலும் அந்த மதத்தை அவன் ஏற்றுக்கொண்டு மாறி இருக்கானே ஒழிய அவன் அங்கிருந்து வரல. இங்க ஒண்ணு வெள்ளைக்காரன் வாழ்ந்துட்டு இல்ல. வெள்ளைக்காரன் கொண்டு வந்த மதத்தை ஏற்றுக்கிட்டு வேணா நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. ஆனா வெள்ளைக்காரனா யாரும் மாறிட முடியாது, மாறவும். அப்படி யாரா வெள்ளைக்காரனா மாறி இருக்காங்கன்னா சொல்லுங்க. இது பாருங்க, இவர் வந்து வெள்ளைக்காரர்களை ஏற்றுக்கொண்டு வெள்ளைக்காரனாவே மாறிட்டாரு, அப்ப அவர் வந்து அனுப்புனா அது ஓகே. ஆனா அப்பெல்லாம் அனுப்ப முடியாது. புரியுதுங்களா? அவங்க ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இங்க இருந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இங்க இருந்த மக்களுக்கே பல நம்பிக்கைகள் இருந்துச்சுல்ல. இங்க புத்த மதத்தை பின்பற்றினவங்க இருக்காங்க, சமண மதத்தை பின்பற்றினவங்க இருந்தாங்க, சீக்கியர்கள் அவங்களுக்கு ஒரு தனி மதம் இருக்குது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா 20-30 மதங்கள் இருக்குது இந்திய நிலப்பரப்புக்குள்ள. அப்ப அந்த 20-30 மதங்களை இப்ப தமிழருடைய வழிபாட்டிலேயே வைணவத்தை வழிபடுறவங்க இருக்காங்க, சைவத்தை வழிபடுறவங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆசியோகம் இருந்தது. அதுல சமணம், தமிழர்களுடைய சமணம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து புத்த மதமும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கோலோச்சிய காலங்கள் உண்டு. அப்ப இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இருக்க எல்லா மதத்தையும் அழிச்சிட்டு புதுசா ஒரு மதத்தை உருவாக்க போறீங்களா? இல்ல. அப்ப இங்க மதங்கள் எல்லாம் என்ன வேணா இருக்கலாம், இனங்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்களா இல்லையாங்கிறத காட்டும். மாற்ற முடியாது, மாற முடியாது, எந்த காலத்திலயும் அது மாறாது. ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் இந்த மதம் அடிப்படையில வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அப்புறம் இங்க உள்ள இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாமே அரபி முஸ்லிமா? இல்ல, அரபி முஸ்லிம்ஸும் இருக்கிறார்கள். அதாவது அது உருதை தாய்மொழியாக கொண்ட ஒரு சில அந்த வடக்கு எல்லையிலிருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் என்பவர்கள் கன்வெர்டட் பாப்புலேஷன் தான். புரியுதுங்களா? இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் கன்வெர்டட் பாப்புலேஷன். சோ இவங்கெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். அதே போல வங்காளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்காள இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அப்ப இவங்க இந்த கன்வெர்டட் பாப்புலேஷன்ஸை வந்து நீங்க வந்து எதிரிகளாக கட்டமைப்பது எதனால்? அப்ப இந்த மாதிரி ஒரு கெட்ட சிந்தனை கொண்ட நபர்களை தான் அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தங்களை சங்கிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்ப அவங்களை எப்படி நீங்க நல்ல வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியும்? எடுத்துக்க முடியாதுல்ல. ரஜினி அவர் லால் சலாம்னு முஸ்லீம் கேரக்டர் நடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவர் எடுத்துட்டு வந்த அரசியல் என்ன அரசியல்? ஆன்மீக அரசியல்னு அதை வந்து டோன் டவுன், அது கொஞ்சம் இறக்கி சொன்னாரு. எல்லாருக்குமானது ஆன்மீக அரசியல்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா அவர் செய்த அரசியல் எல்லாருக்குமானதா? ஆன்மீக அரசியல்ல வந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்தை என்ன சொன்னாரு? தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, பயங்கரவாதிகள் வந்துட்டாங்கன்னு பேசினாரா? ஒரே சுடுகாடா மாறிடும், போராட்டம் பண்ணிட்டே இருந்தான்னு சொன்னாரு. அப்ப இது எப்படின்னா போராட்டமே பண்ணக்கூடாது இல்ல. இப்ப காஷ்மீர் வந்து சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்குதுல்ல, மணிப்பூர் சுடுகாடா மாறல, என்ன பண்ணலாம்? அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதை என்னைக்கா விமர்சிச்சிருக்காரா? காஷ்மீர் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு ரஜினி என்னைக்கா கவலைப்பட்டிருக்காரா? அப்ப இங்க புரியுதா? சுடுகாடா மாறுறது ரஜினிக்கு பிரச்சனை இல்லை. அந்த சுடுகாட்டில் புதைக்கப்படக்கூடிய பிணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் ரஜினிக்கு. அது வந்து ஒரு இஸ்லாமிய பிணமாகவோ அது ஒரு கிறிஸ்தவ பிணமாகவோ இருந்தாலா ரஜினிக்கு பிரச்சனை கிடையாது. அது இந்துக்களுடைய பிணமாக இருந்தால் மட்டும்தான் ரஜினிக்கு கோவம் வரும். புரியுதா நான் சொல்றேன்? நமக்கு அப்படிலாம் இல்லை. மனித உயிர்கள் எல்லாம் புதைக்கப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பேசுவோம். ஸோ இதுதான் ரஜினியோடைய அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அபத்த அரசியல், ரொம்ப ரொம்ப தவறான அரசியல். அது வந்து ஒரு ஆன்மீக அரசியல்லாம் கிடையாது, அது ஒரு மதவாத அரசியல். அந்த மதவாத அரசியலை தமிழரிடம் திணிப்பதற்காக ரஜினி என்ற ஒரு நடிகனை பயன்படுத்தி, புரியுதுங்களா, ஒரு லட்டுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்த கணக்கா ரஜினியே எல்லாருக்கும் பிடிக்குதுதான், பிடிக்கலன்னு நான் சொல்லலை. ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா அவரை முகமாக வைத்து அதற்கு பின்னாடி கொஞ்சம் விஷம் லட்டை காமிச்சு லட்டுல கொஞ்சம் விஷத்தை கொடுத்தாலும் ஒண்ணுதானே. ஒரு ஏஜென்ட் மாதிரி வந்து அவர் பயன்படுத்த பார்த்தாங்க. அதுல வந்து கடுமையான எதிர்ப்பு தமிழ் தேசிய தரப்புல இருந்து வந்தது. அந்த தமிழ் தேசிய தரப்புல இருந்து வந்த எதிர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி என்பவர் தமிழர் இல்ல, இந்த மண்ணை ஆளும் உரிமை உங்களுக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லிதான் எதிர்க்க ஆரம்பிச்சோம். அதை எதிர்க்கும் போது அவர் ஒரு மராட்டியர், அவர் கேக்வாடு, அது உங்களுக்கு தெரியும். கேக்வாடுங்கிறது அவரோட சர்நேம். அவர் ஒரு மராட்டியர். அந்த மராட்டியர் அவரோட சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவர் பிறப்பின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு மராட்டியர். அவர் கர்நாடகத்துல வளர்ந்தார், அதனால கன்னடர் கிடையாது அவரு. புரியுதுங்களா? அவர் கர்நாடகத்தில் வளர்ந்தார். நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி கன்னடர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் மராட்டியர் தான், கர்நாடகத்தில் வளர்ந்தார், அவ்வளவுதான். இப்ப அதே போல தமிழ்நாட்டுல நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க, தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்துருப்பாங்க. ஆனா அவங்க தமிழர் ஆயிட முடியாது. அவங்களோட இனம் என்னன்னா அது அவங்களோட குடியை வைத்து தான் வரும். அது அவருடைய கேக்வாடுங்கிற குடி என்பது மராட்டிய குடி. ஸோ அது ஒரு மராட்டியர். அவர் இத்தனை வருஷமா தமிழர்கள் அவரை வாழ வச்சிருக்காங்க. அவர் அதுக்கு படங்கள் நடிக்கிறாரு, மக்கள் ரசிக்கிறாங்க, அவரை வாழ வைக்கிறாங்க, முடிஞ்சது. ஆனால் அரசியல் அப்படின்னு வரும் பொழுது நம்ம கடுமையா எதிர்த்தோம். ஸோ இதெல்லாம் கரெக்டா தான் பண்ணாங்க. அதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவரும் ஆமா ஆமா இதெல்லாம் கரெக்டா தான் நாம் தமிழர் கட்சியும் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ இதுல நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து சில முரண்பாடுகள் உருவாக ஆரம்பிக்குது. என்ன முரண்பாடுகள் அப்படின்னா, இதே ரஜினி அவர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு சொல்லும்போது விஜய் வெர்சஸ் ரஜினின்னு ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருந்தது. இப்பவும் அது ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினிக்கு பாட்டு எழுதும்போது கூட பட்டத்தை பறிக்க 100 பேர்லாம் பாட்டு எழுதுற அளவுக்கு கத்திட்டே இருப்பாங்க. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா
சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை பறிக்கிறதுக்கு 100 பேர் வருவாங்க. ஆனா என்னைக்குமே இவர் தான் சூப்பர் ஸ்டார். அதுல வந்து அனிருத் என்ன பண்ணிட்டாரு, எல்லா படத்துலயுமே அவர் சூப்பர் ஸ்டார் ஒரு பாட்டு வைக்க ஆரம்பிச்சாரு. ஆமா, அன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல எல்லாம் நம்மள மாதிரியான தமிழ் தேசியவாதிகள் யாருமே மூக்க நுழைக்கல. ஏன்னா இது ஒரு சினிமா துறை. சினிமா துறையில ஒருத்தர் சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சுக்கிட்டா அவர் பெரிய கும்பா? சினிமா துறையில ஒருத்தர் தளபதினு வச்சுட்டு அவர் என்ன துப்பாக்கி எடுத்துட்டு போர்க்காலத்துக்கு போய் மடிய போறாரா? இல்ல. சோ சினிமாக்குள்ள தலைன்னு பேர் வைக்கிறதும், தளபதினு பேர் வைக்கிறதும், மக்கள் செல்வன் பேர் வைக்கிறதும், குழந்தை செல்வன் பேர் வைக்கிறதும், நடிப்பு செல்வன் பேர் வைக்கிறதும், உலக நாயகன் பேர் வைக்கிறதும் சமம். புரியுதா? இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னமோ சொல்லிட்டு போறாங்க, ஏதோ ஒரு சின்ன பசங்க சில்லற பசங்க பேசிட்டு இருக்கிற பேச்சு இதெல்லாம். இதை போயிட்டு எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? விஜய். யார் பேசுனது? தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? சிம்பு. யார் பேசுனது? இதெல்லாம் யாரா பேச சொன்னோமா? இதெல்லாம் எதுக்கு பேசணும்? இப்ப இந்த இடத்துலதான் அங்க அரசியல் என்பது பயங்கரமா சறுக்குது. தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் யாராக இருக்க முடியும்? தமிழ்நாட்டுக்காக உழைத்த யாராவது இருந்தா அவர் தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார். நட்சத்திரம். சூப்பர் ஸ்டார்னா என்னங்க? நடிப்பு நட்சத்திரம் கிடையாதுங்க. ஸ்டார்னா நட்சத்திரம், ஒரு விடிவெள்ளி போல இருக்கணும். ஏன்னா ஒரு பட்டப்பேர் பாரு, அது நம்மளுக்கு எல்லாமே புரியும். சரியா? சூப்பர் ஸ்டார்னு சும்மா ரொம்ப நாளா அவர் நம்ம அடைமொழி அப்படிதானே வச்சிருக்கோம். அவர் நம்ம வைக்கல, அவர் அவருக்கே வச்சுக்கிட்டாரு. பழகிருச்சு நம்ம. அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இதுல அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு, இவங்க அதை எடுக்க பாக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு அல்பத்தனத்துல சண்டை போட்டுக்கிட்டதுல என்ன நமக்கு பிரச்சனை? இது ஒரு அல்பத்தனம். தன்னைத்தானே வந்து ஒரு அடையாளப்படுத்திட்டு போறது அல்பத்தனம். அந்த அல்பத்தனத்துக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனை இல்லை. இப்ப அதே போல இங்க ஒரு தளபதி இருக்காப்புல, அங்க ஒரு தளபதி இருக்காப்புல. இதெல்லாம் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன பிரச்சனை? இதனால ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லா நடக்க போதா? இவர் தளபதியாக இருந்தால் தான் போர் படையை நடத்த போகிறான்னு ஏதாவது இருக்கா? இல்ல. சும்மாங்க, தளபதிங்கிறது ஒரு பட்டம். இஷ்டத்துக்கு எல்லாரும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அது மாதிரி அவரும் எடுத்து போட்டுக்கிறாரு. அதே போல சூப்பர் ஸ்டார்ங்கிறது ஒரு பட்டம், இவர் எடுத்து போட்டுக்கிறாரு. அடுத்து வேற யாராவது எடுத்து போட்டுக்க போறாரு. இதெல்லாம் வேற விஷயம். லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காருல்ல. ஆமாங்க, இருக்காரு. என்ன இப்போ அதுதாங்க, அததான் சொல்றேன். அவர் ஆத்மனா மாறிட்டாரு. சரியா? என்ன ஆத்மன்? ஆத்மனா தெரியலங்க சத்தியமா. பொருள் ஆத்மன் என்ன? அவர் ஆத்மன் பேர் வச்சுக்கிட்டாருங்க இப்போ. ஆத்மன் சிலம்பரசன் தான். அப்படியா? ஆமா. அப்டேட்டா இருங்க பாரு. என்ன தெரியாதுங்க அதெல்லாம். இதெல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இது வந்து சின்ன சாதாரண விஷயம். இதுல விஜய் தாங்க சூப்பர் ஸ்டார். விஜயோட படங்கள்லாம் அதிகமா போகுது. பச்சை தமிழன் விஜய். அதனால நம்ம அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு பேசியது யாரு? சீமான் பேசினார், எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை பேசியிருக்க கூடாதுல்ல. சரி, அப்படி அவங்க பேசின நீங்க இன்னைக்கு போய் ரஜினியை போய் பார்த்துட்டு வரீங்க, அதெல்லாம். ஆனா உங்களோட சகாக்களை என்ன எழுதிட்டு இருக்காங்க? இப்ப அவர் தான் சூப்பர் ஸ்டார். எதுக்கு? டாக்டர் விஜயை தாக்குறதுக்கு. இது அவசியம் இல்லையே. அப்ப இப்ப இந்த சந்திப்புக்கு விஜயை வந்து வெறுப்பேத்தான் இந்த சந்திப்பு நடந்துச்சுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க. அப்ப கேட்கும்போது சீமான் அவர்கள் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இதெல்லாம் ஒரு அல்பத்தனம். கரெக்டா சொல்றாரு, இதெல்லாம் ஒரு அல்பத்தனம். இந்த அல்பத்தனத்தெல்லாம் நீங்க வந்து கேள்வியா என்கிட்ட கேட்கறீங்க பாருங்க. ஆனா பத்திரிகை நபர் என்ன சொன்னா, இந்த அல்பத்தனத்தை உங்க கட்சிக்காரங்க ஏன் பண்றாங்கன்னு கேட்டிருக்கணும். பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வி ஏன் கேட்கல? நேற்று ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அல்பத்தனம்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா அந்த அல்பத்தனத்தை உங்க கட்சிக்காரங்க தானே பண்றாங்க. ஆனா கேள்வி கேட்டிருக்கணும்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை பாரு? நான் இதை எப்படி பாக்குறேன்? நான் தமிழ் தேசியத்தை அல்பத்தனமா இருக்குதுங்க இந்த அரசியல். இதுல என்ன பிரச்சனை கேக்குறீங்க? இது வந்து பாசிட்டிவா ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரஜினி கொள்கை அடிப்படையில முழுக்க தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு நபர். அவரை நீங்க தனிப்பட்ட ரீதியா சந்திக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை வைத்து அரசியல் செய்வது கேவலமா இல்லையா? சரி, இல்ல இங்கதான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நான் எப்படி பாக்குறேன்னா, அது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா அரசியல்ல ரஜினி ஒரு பவரா இன்ஃபுளுசரா வந்து 90s இருந்து இருக்காரு. சரிங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த பின்பத்தை தனக்கு மேல இருக்க அந்த சரிஷ்மா, அவருடைய அந்த பாப்புலாரிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து அப்படியே ஜெயிக்கலாம் அப்படின்னு வர பார்த்தாரு. ஆனா வரல. ஆனா அந்த சக்தி அங்கேயே இருக்கு. இன்னும் ஒரு பர்சனாலிட்டி தான் அவரு. ரஜினி ஏதாவது பண்ணாரு, ரஜினி என்ன படம் நடிக்கிறாரு, ஒரு போராடுனா பார்த்துட்டு தான் இருப்போம். அப்பேற்பட்ட பவர் சும்மா இருக்கிறப்போ அந்த இன்ஃபுளுசரை நமக்கானவரா யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சீமான அரசியல் ரீதியா நினைச்சா என்ன தப்பு? இப்போ சரி, அப்ப நாளைக்கு வந்து இந்த ஒரு டிடிஎஃப் வாசன் ஒரு தம்பி இருக்காங்க, அவரையும் போய் நாளைக்கு ஒளி வாங்கிக்கலாம் கேட்டாருங்க அவரு ஓட்டு. அதுதாங்க, அப்ப நாளைக்கு அவரோட டீம் போவீங்க. இது வந்து தமிழ் தேசிய அரசியல்லாம் இருக்காது. இது வந்து வேணா ஒரு இந்த அல்பத்தனமான அரசியல் வேணா எடுபடும். அதெல்லாம் எங்க பேசுறீங்க? அதுதான் மக்களோட அறியாமையை பயன்படுத்தி வாக்குகளை வாங்குறது ஒரு அரசியலா? மக்களை நல்வழிப்படுத்தி வாக்குகளை வாங்குறது அரசியலா? இல்ல மக்களோட அறியாமையை நம்மளும் பயன்படுத்தி வாக்குகள் வாங்கலாம்னு நினைப்பதா? உடனே வந்து ஒரு வீடியோ தான் பார்த்தேன். இதுல நம்ம நாம் தமிழருக்கு சப்போர்ட்டிவா இருக்க ஒரு ஊடகம் எடுத்து போயிருந்தாங்க. விஜய் அவர்களை எதிர்க்கிறதுனால அஜித் ரசிகர்களும் இவங்களும் ரஜினி ரசிகர்களும் வந்து நாம் தமிழருக்கு வாக்கு போட போறாங்க அப்படின்னா, இது எவ்வளவு ஒரு அல்பத்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம்.
விஜய் ரசிகர்களுக்கு எதிராக நம்ம ரஜினி ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் கொண்டு வந்து வாக்குகளை வாங்கி நம்ம ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியங்கள் இருக்குதா? ஏதாவது என்ன சொல்ல, இது அல்பத்தனம். இந்த அல்பத்தனத்தை அல்பத்தனமா தான் பார்க்கணும். விஜயை நீங்க எதிர்க்கணும். எப்படி எதிர்க்கணும்? அவர் நடிகர், அவர் இவ்வளவு பேர் அப்படி இல்லாம எதிர்க்கணும் கிடையாது. விஜயோட கொள்கை என்ன? திராவிடம், தமிழ் தேசியம் ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு கண்ணுங்கிறாரு. எதிர்க்கணும். அந்த இடத்துல தான் எதிர்க்கணும். விஜயை எதிர்க்கணும் அப்படின்னா அவரோட கேட்டகரி வேற. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமா நடிகர். அந்த சினிமா பிரபலம்ங்கிறத பயன்படுத்தி தான் அவர் வராரு. அது இருக்கக்கூடாது தான் நம்ம எதிர்க்கிறோம். சினிமா பிரபலம் ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லி தான் நம்ம எதிர்க்கிறோம். அந்த இதை எதிர்க்கும் பொழுது ரஜினியை கொண்டு வந்து நீங்க கூட உட்கார வைக்கிறதோ இல்ல ரஜினியை வந்து வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பிளே பண்றதும் என்ன போர்ட்ரே ஆகுது? இன்னொரு சைடு இது ரஜினியும் பண்றாரு அப்படின்னு நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? ஏன்னா அவருக்கும் விஜய்க்கும் இப்போ பாத்தீங்கன்னா இப்பவும் தொழில் போட்டின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. மேபி இருக்கலாம். ரஜினி அதை பண்ணலாம். ரஜினி கொள்கை அற்றவர், கோட்பாடு அற்றவர். நம்ம தமிழ் தேசியவாதிகள் கொள்கை அற்றவர்களா, கோட்பாடு அற்றவர்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க போய் சந்திச்சதுல நோ இஷ்யூஸ். சரி, நீங்க போய் பேசுனதுலயும் நோ இஷ்யூஸ். நீங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது சங்கி என்பது நண்பரை குறிக்கும்னு அந்த சங்கிங்கிற டேர்மை பாசிட்டிவ் படுத்த வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்து? அங்கதான் மாட்டிக்கிட்டாருன்றீங்க. மாட்டிக்கிட்டாருன்னு இல்லை, அந்த இடத்துலதான் இது தேவையில்லாத வேலையை வந்து உருவாக்குது. ஏன்னா தமிழ் தேசியத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய முதன்மையான ஒரு குற்றச்சாட்டு என்ன? பிராமண அடிவரடிகள்பாங்க. ரெண்டாவது பிஜேபியோட பி டீம்பாங்க. இப்ப ரஜினியோட போய் உட்காந்துட்டு வந்துட்டு சங்கிகள்ங்கிறதுக்கு நண்பர்கள்னு பொருள் கொடுப்பதனால இந்த 2 விமர்சனங்களையும் நம்ம தவிர்க்க முடியுமா? நம்மளே அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரிதான் ஆகும் பார்வையை பார்த்தா. அதைத்தான் நான் சொல்றேன். இது தேவையில்லைல்ல. நீங்க போய் சந்திங்க. ஏங்க அவருக்கு வந்து உடம்பு முடியாம இருந்ததுங்க, அன்னைக்கே வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருந்தேங்க. இன்னைக்குதான் நாங்க ஃப்ரீ ஆயிருக்கோம், நாங்க சந்திச்சோம், பேசணும், ஒரு சில மணி நேரங்கள் பேசணும், அவர் நலம் விசாரிச்சோம், அவர் நம்மளை பத்தி, அப்புறம் சினிமா விஷயங்கள் பேசணும், அப்புறம் அரசியல் விஷயங்கள் கொஞ்சம் பேசணும், முடிஞ்சு வச்சு. அவ்வளவுதானே. இங்க இந்த ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி இந்த கான்ட்ரவர்சியில வச்சு அதுல வந்து நாம் தமிழ், நான் வந்து இந்த இதோட பிரச்சனை இல்லை. உங்களுடைய கட்சியோட ஐடிவிங்கோட ரியாக்ஷன் என்ன? உடனே விஜய் வந்து சூப்பர் ஸ்டாரு இல்ல, இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு இந்த சில ட்வீட்ஸ் வருது. அந்த ட்வீட்ஸ் எல்லாம் எதுக்கு வருது? ரஜினி சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது விஜய் ரசிகர்கள் வந்து அவர் கிடையாது இவங்கன்னு சொல்லும் போது எதுக்கு நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணீங்க? இப்ப அதே விஜய் வந்து இப்ப தமிழன் கிடையாதுன்னு இப்ப பேச ஆரம்பிக்கிறீங்க. திரும்ப நாம் தமிழரோட ஐடிவிங்ல ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும் நீங்க நினைக்கிறீங்க? நான் இப்ப கேட்கிறேன், விஜய் தெலுங்கர்னு வச்சுக்குவோம். விஜய் தெலுங்கர், அவர் ஆதரிக்கிறவங்களாம் அவர் தமிழர், அவர் தெலுங்கர் அப்படிங்கறதுனால ஆதரிக்கிறாங்களா? நடிகர் அப்படிங்கறதுனால. விஜய் நடிகர், அவர் தெலுங்கரா இருந்தாலும், மராட்டியா இருந்தாலும், கன்னடரா இருந்தாலும், துளுவரா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் அவர் நடிகர். அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அந்த பாப்புலாரிட்டிக்காக ஏமாறுற விசிலடிச்சான் குஞ்சுக, அந்த விசிலடிச்சான் குஞ்சுக தானே விஜய் வந்து தலையில தூக்கி ஆடுது. இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு விஜய் தமிழரா இருந்தா ஏதாவது இதா, இல்ல தெலுங்கரா இருந்தா ஏதாவது பிரச்சனை இருக்க போதா? அப்ப யாரு போதும், அவர் வந்து தளபதி, அவர் வந்து நடிகர், அவர் படம் நடிக்கிறாரு, ஓடுது, அவர் நல்ல படம், அவர் ஒரு ஹேர் ஸ்டைல் இப்படி வைக்கிறாரு, அப்படி இதை பாக்குற கூட்டத்துக்கு இவர் தமிழர் பிறமொழியாளங்கிறத ஏதாவது கவலை இருக்க போதா? இப்ப அவங்க கிட்ட வந்துட்டு இவர் பிறமொழியாளன்னு சொல்றதுல என்ன பயன் இருக்கு? சரி, அப்படி ஒரு பயன் இருந்துச்சுன்னா ஏன் விஜயகாந்துக்கு இதை அவங்களால செய்ய முடியல? விஜயகாந்த் பிறமொழியாளர் தானே, விஜயகாந்த் பிறமொழியாளர் தானே, ஏன் அதை செய்யல? இப்ப செஞ்சிருந்தீங்கனாலும் எடுபட்டு இருக்காது. புரியுதா? ஏன்னா காலகட்டங்கள்ல இந்த மாதிரி அந்த காலகட்டங்கள் இல்லைங்க, அந்த காலகட்டங்கள் கிடையாதுங்க. யாரு யாருக்கு எதற்காக அவங்களோட இருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப திமுக கூட இருக்கிறாங்கல்ல, அவங்களும் கொள்கைவாதிகள் நீங்க நம்புறீங்களா? இல்லங்க. ஏன் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, கொள்கைவாதிகள் தான். கிடையாதுங்க, உண்மைதான் வருது வெளியில, அப்படியே அதை மறைக்கிறீங்க. பிரச்சனை வந்தாலும் உண்மையை பேசிதான் ஆகணும், சரிங்களா? இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க கூட இருக்கவங்களாம் எதுக்கு இருக்காங்கன்னு நான் ஓப்பனா சொல்றேன். அவங்க வந்து பதவி உள்ள இருந்தோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம், பிசினஸுக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், பணம், அவங்க அது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க, பவர், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும். அவங்க குடும்பத்துல இந்த மாதிரியான விஷயங்களால பயனடைஞ்சிருப்பாங்க சில பேர். இதனால திமுகவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கரெக்டா? இப்படிதான் திமுக. இப்ப ஏடிஎம் கேக்குவாங்க, அதே தான் ஏடிஎம் கேக்கும். ஏடிஎம்கேனால பவர்ல இருக்க முடியறவங்க, ஏடிஎம்கேனால அனுகூலங்கள் அடைந்தவர்கள் ஏடிஎம்கேக்குள்ள இருப்பாங்க. இந்த விதத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த ரெண்டு கட்சிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. கொள்கை கோட்பாடுலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் இங்க இருந்து இங்க ஈஸியா தாவ முடியுது, அங்க இருந்து இங்க ஈஸியா தாவ முடியுது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், வந்தினா பதவி, வந்தினா உனக்கு கவுன்சில் சீட் கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், எம்எல்ஏ சீட் கொடுப்பேன், தாவிடுவாங்க. இங்க கிடைக்கிற அனுகூலங்கள் எனக்கு அங்க கிடைக்கும் போது அங்க தாவிடுவாங்க. அவங்களுக்குள்ள கொள்கை கோட்பாடு. நீ எதிர்கட்சியில இருந்தே வந்து நல்லா வேலை பண்ணி எங்களுக்கு நிறைய காசு கொடுத்தா தியாகி பட்டம் கொடுப்போம், தியாகி பட்டம் கொடுப்போம், தாங்குன்னு தாங்குவோம்.
எல்லாம் அமைச்சர் பதவியிலேருந்து எல்லாமே கொடுப்போம். கரெக்டா? ஸோ இதுதான் அவங்களுடைய அரசியல். இப்போ இந்த அரசியல் இருக்கவங்கள நீங்க எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? கொள்கையை பேசி தான் கொண்டு வர முடியும். கொள்கையில இவங்க குடும்பத்திலே எவனா ஒருத்தன் நல்லவன் இருப்பான், சோத்துல உப்பு போடுத்திங்கிறவன் இருப்பான். நம்ம இப்படி வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு எதிராக இருந்துகிட்டு நம்ம வந்துட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கோமே, மக்களுக்காக நிக்கிறது இல்லையே, ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு நம்ம கூட்டத்துல நம்மளும் ஒரு ஆளா இருக்கமேன்னு சொல்லி அந்த சோத்துல உப்பு போடுத்திங்கிறவனுக்கு சொரணை வந்து என்ன பண்ணுவான், அந்த கட்சியை விட்டு கொள்கை சார்ந்த கட்சிகளுக்கு தாவுவான். கரெக்டா? இப்படிதானே நீங்க இழுத்துருக்கீங்க. ஓட்டு போடுவான். இது நடக்குதா? இப்படிதான் நீங்க இழுக்க முடியும். அதே போல விஜய் ரசிகர்களாக இருப்பவர்களை நீங்க வந்து விஜய் 6 பேக் வச்சிருக்காரு, நானும் 6 பேக் வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இழுக்க முடியாது. ஜிம்ல இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிலாம் இழுக்க முடியாது. எத்தனை 1000 புஷ்அப்ஸ் எடுத்தாலும் சரி, 1000 புஷ்அப்ஸ் எடுத்தாலும் சரி, 2000 புஷ்அப்ஸ் எடுத்தாலும் சரி, விஜயோட இமேஜை உங்களால உடைச்சு நடிகர் அவரு இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் எல்லாம் உடைச்சு வர முடியாது. விஜய கொள்கையில தான் உங்களால அடிக்க முடியும். கொள்கை அந்த விஜய் ரசிகர்ல ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கும். விஜயோட படத்துக்கு முதல் ஷோக்கு டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க, அண்ணன் தம்பியா கூட போவாங்க. சரி, ரசிகர்களே பார்த்துட்டு இருப்பீங்க, யாரை திரும்பி பார்த்தாரு பாரிசாலன்னு கொஞ்சம் கீழே கெஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும். அந்த கொள்கை கோட்பாட்டுல விஜய் பொருந்தலைங்கிற பட்சத்துல விஜய் ஒத்து வர மாட்டார் அரசியலுக்குன்னு அவங்க ஒதுங்கி நிற்பாங்க. அவங்க பகுத்து பார்க்க தெரியுது அவங்களுக்கு. அந்த புரிதலை விஜய் ரசிகர்களுக்கு நீங்க ஏற்படுத்தினா மட்டும்தான் விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்ம அரசியல் பக்கம் கொண்டு வர முடியும். அதை விட்டுவிட்டு நீலாம் ஒரு பெரிய ஆளா, அஜித் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ரஜினி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னா, இந்த அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு கேவலமான ஒரு சண்டை நடக்கும் பாத்தீங்களா, அந்த சண்டை தவிர்த்து வேற எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. என்ன, விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு அஜித் ரசிகர்களோட சண்டை போடுறது போல சீமான் ரசிகர்களோட சண்டை போடுவாங்க. கரெக்டா? இதனால என்ன கட்சிக்கு நல்லது வந்துடும் நீங்க நம்புறீங்க? கொள்கை கோட்பாடோட விமர்சனங்கள் இருக்கிற வரைக்கும் அது நாகரிகமா இருக்கும். உங்களுக்கு சந்தேகம்னா அஜித் ரசிகர்கள் வெர்சஸ் விஜய் ரசிகர்களுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டான ஹேஷ்டேக்லாம் என்னன்னு போய் பாருங்க. அசிங்கமா இருக்கும், கேவலமா இருக்கும். கொஞ்சம் கூட அறத்தோடையே அந்த விமர்சனங்கள் இருக்காது. பார்த்துருப்பீங்க, சூர்யாவை திட்டும் போதுல என்ன கேவலமா உருவ கேள்வி பண்ணுவாங்க. அஜித்தை திட்டும் போது அவர் குடும்பத்தெல்லாம் எடுத்து திட்டுற கூட்டம்லாம் இருக்கு. அப்ப இந்த இடத்துக்குள்ள போயிட்டு நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் தங்களை பிளேஸ் பண்ணிக்கிறது சரியா? இதான் நான் கேட்கிறேன். இது வந்து பெருத்த பின்னடைவாகும். நான் சொல்றேன், விஜய் எதிர்க்கணுமா, கொள்கையின் அடிப்படையில தான் எதிர்க்கணும். அதான் அவரோட வீக் லிங்க். அதுதான் அந்த இடத்துல எதிர்த்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அவதூறுகளை பரப்பி எதிர்ப்பெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். விஜய் வெர்சஸ் தமிழ் தேசியம் போகக்கூடாது. நான் அதை திரும்ப சொல்றேன். தமிழ் தேசியம் வந்து விஜய் எல்லாம் ஒரு ஆளு கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு முன்னாடி தமிழ் தேசியம் ஒரு ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜி கொண்டு வந்து இங்க மாதிரி சுருக்கி கொண்டு வந்து இங்க சொருக கூடாது. அப்ப விஜய் ரசிகர்களை நான் கோவப்படுத்துறதுக்கு என்ன பண்றதுன்னா இவங்க யோசிக்க கூடாது யாருங்க. ஸோ சமீபத்துல திமுக அப்படிங்கிற ஒரு எதிரிய, அதாவது அரசியல் எதிரியை விட்டுட்டு விஜய் பக்கம் வந்து முழு கவனமும் வந்து நாம் தமிழர் கட்சியை, இது திமுகவுக்கு நன்மை செய்யக்கூடியது. இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? ஆரம்பத்தே சொல்லிட்டேனா இல்லையா? விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது விஜய் வந்து ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்க முடிந்தால் அவருடைய அரசியல் வருகை திமுக என்ஸ்டா போய் நிற்கும். ஆனால் விஜய் தனித்து தான் நிற்கிறாருங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது திமுக சாதகமா போய் நிற்கும். இப்ப விஜய் வெர்சஸ் விஜயும் சீமானும் ஒருவேளை ஒரு கூட்டணி, ஆனா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா ஏதோ ஒரு சில காம்ப்ரமைசஸோட அந்த கூட்டணி என்பது உருவாகி இருந்தது என்றால் அது வந்து ஒரு எதிரான ஒரு கட்டமைப்பாக இருக்கும். ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா சொல்லியிருந்தேனா இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்க நடக்கிறத பாருங்க. விஜய வந்து திமுக கண்டுக்கல, விஜய ஏடிஎம்கே கண்டுக்கல, விஜயாவை வேற எந்த கட்சியுமே கண்டுக்கல, மக்களுமே கண்டுக்கல. யார் அதிகமா தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறது எதிர்க்கிறேங்கிற பேர்ல? என்டிகே. இது ஏன்? இது நாம் தமிழருக்கு ஒரு நன்மையும் கொடுக்க போறதுல. நாம் தமிழருக்குங்கிறதை கடந்து இது தமிழ் தேசிய அரசியலுக்குமே பின்னடைவை ஏற்படுத்திடும். ஸோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. கண்டுக்காம விட்டுறணும். அவர் ஏதாவது பண்ணாரா? இப்ப இது இன்னைக்கு வந்து ஏதோ மாவட்ட செயலாளர் ஏங்க அவர் கட்சிக்குள்ள கூடுறதெல்லாம் நமக்கு என்னங்க பிரச்சனை? நியூஸ்காரன் போடுறாங்க கிளம்புகிறார் வருகிறார். நீங்க கூட இன்னைக்கு கூட தான் போயிட்டு சாப்பிட்டு வந்தீங்க, அங்க போயிட்டு வந்தீங்க, இங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமா ஏதாவது ஒரு போராட்டம் பண்றீங்களா? பேசலாம். ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்குறீங்களா? ஒரு கட்டமைப்புக்கு எதிராக அறிக்கை கொடுக்குறீங்களா? இப்ப அதை ஏதோ மலையை உடைக்க 7 மலையில உடைக்க போறேன்ட்டு வராங்கல்ல, அதுக்கு எதிராக பேச போறீங்களா, போராட போறீங்களா? வாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கும்போது நம்ம அது எதிர்க்கலாமா வரவேற்கலாமாங்கிறத நம்ம பேசலாம். எதுவுமே செய்யாம இருக்காரு மனுஷன். வந்ததுல இருந்து அவர் ஒரு மாநாடு நடத்திட்டு போயிட்டு இப்ப ரெஸ்ட் எடுத்தவர் தானே. அதுக்கப்புறம் எதாவது நடந்துச்சா? ஏதாவது ஒரு அரசியல் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. நடுவுல மட்டும் ஏதோ ஒரு இதுதான் அறிவிப்பு கொடுத்தாங்க. இந்த பக்கம் ஒரு 4 சப்போர்ட், அந்த பக்கம் 4 சப்போர்ட்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கரெக்டா? வேற என்ன அங்க நடக்குது?
எதுக்கு நம்ம பூதாகரப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதை உட்காந்து? டிவிகே ஆட்கள்லாம் என்ன தெரியுமா போடுறாங்க நிறைய இன்டர்நெட்ல, எங்க தளபதி வந்து ஒரு நாள் மாநாடு போட்டு போயிட்டு இப்போ ஒரு மாசம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு, ஆனா நீங்க தான்டா இன்னும் கதறிட்டு இருக்கீங்க. தேவையில்லைங்கிற நானு. கதற வேண்டியவங்க அமைதியா இருக்காங்க. தேவையே இல்லாம நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்த இவங்க அந்த அளவுக்கு கடுமையாக எதிர்த்து போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க அது எதிர்க்க என்ன ஆகுதுன்னா, சீமான் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிறது யாருக்கு இங்க வலு சேர்க்குதுன்னா, டிஎம்கேக்கு வலு சேர்க்குது. இவ்வளவுதான் விஷயம். டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். உண்மையாகவே திமுகவை வீழ்த்தணுங்கிற நோக்கம் கொண்டவர்களோ, திமுக வந்து இந்த அடுத்த முறை எலெக்ஷன்ல ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களோ இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இதுதான் முரணாக இருக்கிறது. முட்டாள்தனம், ஸ்டூபிடிட்டி இல்ல இது. இதுதான் முரண், இது பெரும் முரண். இந்த இடத்துல இந்த மோதல் தேவையில்லை. அதுக்காக விஜயோட நட்பு பாராட்டணும் அவசியமும் கிடையாது. நியூட்ரல். இப்ப நீங்க பாமகவோட ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? தேவையில்லையில. இப்ப பாமகவோட நாம் தமிழர் மோதணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல. விடுதலை சிறுத்தைகளோட நாம் தமிழர் மோதணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல, அவசியம் இல்ல. உதிரிகளாக நீங்க கடந்து போறீங்கல்ல, அதே மாதிரி கடந்து வரணும். விஜயம் அந்த இடத்துல நீங்க வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி இங்க வளர முடியும். நீங்க விஜய் வெர்சஸ் சீமான்னு போகும்போது அது திரும்ப அது வேற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. உங்க கூட இருக்கவங்களை விட்டுட்டு பொதுமக்கள் தரப்புல இருந்து பாருங்க இந்த சண்டை எவ்வாறு பார்க்கப்படுகிறதுன்னு. ரொம்ப தப்பான ஒரு சண்டையாக இது இருக்கிறது. இவ்வளவு நாள் விஜய் தம்பின்ட்டு இருந்தாப்புல, இன்னைக்கு சண்டை போடுறாங்க. இந்த பார்வை தானே இருக்கு. இப்ப ரஜினியோட போயிட்டு வந்தோடனே நீங்க 1000 விளக்கம் கொடுக்கலாம், ரஜினியை நான் சந்திச்சு வந்ததுக்கு இதுதான் காரணம்னு. ஆனா உங்களோட சகாக்கள் ட்வீட் போடும் பொழுது ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் அது இதுன்னு ட்வீட் போடும்போது அது என்ன எதை ப்ரொஜெக்ட் பண்ணுதுங்க? இது நான் போடல, உங்களுடைய கட்சிக்காரங்க உங்க கட்சி பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறாங்க. ஏன் போட்டாங்க? அப்ப உங்க பொறுப்பாளர்கள் உங்க பேச்சை கேட்காம போடுறாங்களா? நீங்க சொல்றீங்க இது அல்பத்தனமான சண்டைன்னு. அந்த அல்பத்தனமான சண்டையை ஏன் உங்க கட்சிக்காரங்க செய்யறாங்க, உருவாக்குறாங்க? இது எனக்கு என்ன பயத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, சரி அது ஏதோ நாம் தமிழர் அவங்க ஏதோ ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இதுல தமிழ் தேசியம் இதுல அடி வாங்கும். புரியுதா? இங்க தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதன் மூலமாக புரிதலை ஏற்படுத்தி வாக்குகளை பெறணும். நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அப்படிதான் வாக்குகளை பெறணும். அப்ப இந்த புரிதல் நீங்க ஏற்படுத்தல அப்படின்னா இந்த வாக்குகள் நிலையான வாக்குகளாக இருக்காது. இப்ப 8% வாக்குகள் நாம் தமிழர் வாங்கியிருக்குல்ல, இந்த 8% பேருக்கும் அந்த தமிழ் தேசிய புரிதல் இருந்தா தான் அந்த வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள், தமிழ் இனத்திற்கான வாக்குகள். அந்த புரிதல் இல்லாத ஒரு சூழல் இங்க உருவாகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா போயிடும்? அது தமிழ் தேசியத்துக்கு தோல்வியை உருவாக்கும். அப்ப நீங்க இந்த தமிழ் தேசிய கருத்தில கொடியாக தூக்கி கொண்டு கொள்கையாக தூக்கி கொண்டு முன் செல்பவர்கள் அல்பசனமான சண்டைகள்ல ஈடுபடுவதை தவிர்க்கணும். ரஜினியை நீங்க பாக்குறதாகவே இருந்தாலும் ஒரு பிரைவேட் மீட்டிங்கா இருந்திருக்கணும். புரியுதா? இங்க பல பேர் அம்பானியை சந்திக்கிறாங்க, அதானியை சந்திக்கிறாங்க, தெரியுதா வெளியில? அது மாதிரி ஒரு நலம் விசாரிக்க போறோம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால்ல முடிச்சுட்டு போகலாம், இல்ல நேர்லயே போய் சந்திக்கிற மாதிரி இருந்தா கூட ஒரு இடத்துல போய் சந்திச்சுட்டு வரலாம். போட்டோஸ் வெளியில வரணும்னு அவசியமே கிடையாது. யாரும் சமீபத்துல கோல்மால்ல மாட்டின அதானியே அப்படிதான் சந்திக்கிறாங்க. பார்த்து அதானியவே அப்படி மறைமுகமா சந்திக்கும் போது நீங்க ஏதோ மறைமுகமான ஒரு சந்திப்பா நடத்திட்டு போயிருக்கலாம். சரி, இதை பப்ளிக் பண்ணணும் அப்படின்னாலும் அதை கரெக்டா ரொம்ப டீட்டெயில்டா நலம் விசாரிக்கிறதுக்காக போனாங்க. ஒரு அடிப்படை ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், சந்திச்சோம். மித்தபடி அரசியல் ரீதியாக எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனா பிரச்சனை முடிஞ்சுது. அந்த இடத்துல சங்கினா நண்பர்னு பொருள் அது இதுன்னு போட்டு குழப்பி அது ஒரு கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணி அந்த கான்ட்ரவர்சி வந்தோடனே இவங்க உடனே சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்த பட்டம் யாருக்கானது இதுவானது ஒரு டிபேட் நடத்தி விஜய்க்கு எகென்ஸ்டா அதை கொண்டு விஜய் வெர்சஸ் சீமானுங்கிறதுக்காக சீமான் இப்ப ரஜினியோட போய் கரம் கோக்குறாருங்கிற உடன்பிறப்புகள்லாம் இதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா வீடியோ போடுறது. உடன்பிறப்புகள்லாம் இப்ப பார்த்தீங்களா, இப்ப சீமான் என்பவர் சங்கிக்கு இப்ப ஆதரவாக இருக்கிறார், அவர் பாஜக துணை இருக்கிறார், பாஜக பி டீம் தானே தமிழ் தேசியம்னு. இது எங்க போய் நிற்கும்? இங்க அதிகமா பாஜக எதிர்ப்பதே தமிழ் தேசியவாதிகளை தான். அதிகமா எதிர்க்கிறது தமிழ் தேசியவாதிகளை தான். தமிழ் தேசியவாதிகளை தான் பிரிவினைவாதிகள்ங்கிறாங்க. என்னைக்காவது பாஜக காரங்க திராவிட நாடு கேட்ட திராவிடத்தை பிரிவினைவாதிகள் பேசி கேட்டிருக்கீங்களா? தமிழ் தேசியவாதிகளா பிரிவினைவாதிகள் ஏன்னா அவங்க தனித்தமிழ்நாடு கேட்கறாங்க அப்படின்ட்டு வரீங்க. திராவிட நாடு தனியா கேட்டாங்களே அதெல்லாம் அவங்களும் என் பிரிவினைவாதிகளாம் கண்ணுக்கு தெரியல. தமிழ்ன்ற வார்த்தை இருந்தாங்க ஒரு மாதிரி. அப்ப அந்த உறுத்தலோட நீங்க எங்களை அணுகுறீங்க. நம்ம பார்ப்பனர்கள் தமிழர்கள்னு பேசுறோம். இல்ல, நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்பனர்கள் தமிழர்கள்னு சொல்றோம். அவங்க தமிழ் இனத்தோடு இருக்கணும். நீங்க சமஸ்கிருதம் இதுங்கிறத முதன்மைப்படுத்துறதெல்லாம் ஓரம் கட்டி விட்டுட்டு தமிழர்களாக உள்ள ஒருங்கிணைணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இல்ல இவங்கெல்லாம் ஆரிய வந்தேரிகள்னு பேசக்கூடிய திராவிடத்தம் கூட அவங்க ஏத்துக்குவாங்க. புரியுதா? பிராமணர்னு சொல்லாதீங்க, பார்ப்பனர்னு சொல்லி தமிழராக வாங்க அப்படின்னா கோவம் வருதுன்னா என்ன பேச்சுது? அப்ப நீங்க பிராமணராக இருந்து வந்தேரியாவே இருந்துட்டு போங்க, என்ன பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை?
நான் சொல்றோம்ல, அதான் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு 3 மாசம் முன்னாடி பேசினது. இவங்கெல்லாம் வந்து நமக்கு என்னமோ ஆதரவுல நிக்கிற மாதிரியும் இல்லைங்க. அந்த காணொலி கீழே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நிறைய பேர் வந்து நான் ஒரு தமிழ் ஐயர், நான் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன் போட்டிருக்காங்க. ஐயங்கார் தமிழர்கள் தான், பார்ப்பனர்கள் தமிழர்கள் தான். இன்னைக்கு அவங்கள பார்ப்பனர்கள்ங்கிற நம்ம ஏற்றுக்கொள்ளாம அவங்கள பிராமணருங்கிற அந்த அடைமொழிக்குள்ள கொண்டு போய் சொருகி அந்த பிராமணர் அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ளேயே ஒரு பெருமிதத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுமே போய் போராட்டங்கள் பண்ணும்போது நம்ம பிராமின்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் பிராமின்ஸ் வந்து அது வர்ணாசிரமத்துக்குள்ள வந்துருது. பிராமின்ஸ்னு ஒரு கேட்டகரி நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா அடுத்து சூத்ராஸ்னு ஒரு கேட்டகரியை நீங்க ஏத்துதானே ஆகணும். அதுல போட்டிருக்காரு, நான் ஐயர்லயே தமிழ் தேசிய ஐயர் ஆக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதெல்லாம். ஆமாங்க. பார்ப்பனர்கள் தமிழர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்களும் தமிழ் குடியே தான், அதுல மாற்றுக்கிறது எங்களுக்கு கிடையாது. அதை சொல்ற நம்மள பிரிவினைவாதிகள் உட்காந்து பேசக்கூடிய நபர்கள் தான் ஒரு மக்கள் அவங்களுக்கான அரசாங்கத்தை பெறுவது பிரிவினைவாதம் அப்படின்னா, நீங்க அப்பவே நீங்க என்ன கேட்டிருக்கணும், இஸ்ரேலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். இஸ்ரேலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும். அதான் ஆக்சுவலா அந்த காணொலியில எல்லாமே கேட்டிருக்கேன். நான் ஃபுல்லா பார்க்கல, ஃபுல்லா பார்த்து இல்ல பாக்காதீங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். அப்ப புரிதல் இல்ல மக்களுக்காக தாங்க நாடெல்லாம். மக்களை அழிச்சிட்டு ஒரு நாடுன்னு ஒண்ணு கிடையாது. மக்களுக்காகத்தான் நாடுகள் இருக்கணும். அந்த நாட்டு மக்களுடைய மக்களாட்சின்னு என்ன, மக்களாட்சி. இது பேர் இன்னைக்கு இந்தியானா என்ன, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதுக்கு பொருள் என்ன, மக்களாட்சி, நாடாட்சி கிடையாது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களோட பிரதிநிதியை கொடுத்து அந்த பிரதிநிதியால ஆட்சி நடத்தப்பட்டால்தான் அதான் சரியான மக்களாட்சி. அப்ப மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை எப்படி நீங்க வந்து மக்களாட்சின்னு சொல்லுவீங்க? இப்ப இங்க பல இனங்கள் இருக்குன்னா எல்லா இனத்துக்கும் சரி பங்கான உரிமைகள் இருக்கணும்ல, இருக்குதா? இப்ப இன்னைக்கு எல்ஐசி வந்து வெறும் ஹிந்தியா போட்டாங்களே, எங்க போனீங்க? அப்ப தமிழ் உணர்வு இருக்கவன் தானே அதுக்கு எதிராக பேசுறான். உங்களால எங்க போக முடியுது? கேட்டிருக்கணும்ல. தமிழை தாய்மொழியாக கொண்டு நீங்கள் இருந்திருந்தால், அந்த உணர்வு உங்களுக்கு இருந்திருந்தா, தமிழருங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா, எல்லாம் ஒண்ணு, நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்றீங்களே, நீங்க கேட்டிருக்கீங்களா? எப்படி நீ தமிழை புறக்கணிச்ச, எப்படி ஹிந்தியை கொண்டு வந்தான்னு கேட்டிருக்குமா இல்லையா? அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறப்போ அதை விட்டுறாங்க. அப்படியே கேட்கறது இல்ல. அவங்களுக்கு மட்டும் என்ன கம்ஃபர்டபுள்? அவங்க ஒண்ணு வீட்டுல ஹிந்தியா பேசிட்டு இருக்காங்க, தமிழ் தான் பேசுறாங்க. அப்புறம் என்ன அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு என்ன தமிழ் மீது? அப்ப நீங்க தமிழரா என்ன கேள்வி வருமா வராதா? தமிழ் மீது உங்களுக்கு வெறுப்பு இருந்துகிட்டு அப்புறம் தமிழர்னா எப்படி? அப்ப எப்படி தமிழர் நீங்க? அது எப்படிங்க உங்க தாய்மொழி மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வருமா? அப்ப உங்க தாய்மொழி என்ன சொல்லுங்க? சான்ஸ்கிரிட் தான் உங்க தாய்மொழி அப்படின்னா, அந்த சான்ஸ்கிரிட் மொழியில எத்தனை வருஷமா பேசிட்டு இருந்தீங்க நீங்க? உங்க முன்னோர்கள் பேசிட்டு இருந்தாங்களா சான்ஸ்கிரிட்ல? சான்ஸ்கிரிட்ல மந்திரம் ஒப்பிக்கிறாங்க, ஃபார்முலா மாதிரி அது. அப்புறம் அதுல ஒரு இன்னொரு பெரிய சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு. வந்து மந்திரங்களை என்னைக்கா நம்ம பேசிருக்கோம், மந்திரம் சான்ஸ்கிரிட்ல ஓதிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கதை நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு என்ன அதுல வச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கூட எங்களுக்கு புரியாது. அதுல அதை எங்க திருடணும்னு சொல்லணும்? கடவுள்களுக்கு இருக்கக்கூடிய கதைகளை பொய்யா எழுதி வச்சீங்க இன்னும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? கடவுள்கள் எங்களுடையது, அந்த கடவுளுக்கு வைக்கிற கதை பொய் நீங்க சொல்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பேர் என்ன, அந்த ரங்கராஜ நரசிம்மன். உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும். நான் சொல்றேன், ரங்கராஜ நரசிம்மன் அப்படிலாம் அப்படி கிடையாது. அவர் அமெரிக்கால எல்லாம் வேலை பார்க்கல, மாறாக அமெரிக்கால ஒரு ட்ரக் டீலரா இருந்தார். அங்க ட்ரக் டீலரா அவர் வந்து கேப்சர் பண்றதுக்கு போனாங்க. அப்ப அங்க இருந்து தப்பிச்சு குடிமை வளர்த்து இங்க வந்துட்டாருன்னு நான் சொன்னா, இதுங்க லியோதாஸ் பார்த்திபன் கதை. அதாங்க லியோதாஸ் மாதிரி ஒரு கதையை நான் சொன்னா, இது பொய் கதை இல்ல. இப்படி ஒரு பொய் கதை எழுதி வச்சா நான் எதுக்கு நான் சொல்லுவேன்? உங்களை இழிவுபடுத்தணும் ஒரு கதை சொல்லுவேன். அந்த மாதிரி பொய் கதை எழுதி வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? பொய்ன்னு சொல்லுவீங்கல்ல, அதான் நாங்க சொல்றோம். இந்திரனுக்கு உடம்பு ஃபுல்லா பெண்குறி அப்படின்னு எழுதி வைக்கிறீங்கல்ல, உடம்பு ஃபுல்லா பெண்குறி எப்படி வந்துச்சு இந்திரனுக்கு? அதெல்லாம் கிடையாது, இந்திரன் எங்களுக்கான கடவுள். அவர் மேல இந்த காண்டுல இந்திரனுக்கு உடம்பு ஃபுல்லா பெண்குறின்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த பொய்யா பேசுறவங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைங்களா? இந்திரனுக்கு உடம்பு ஃபுல்லா பெண்குறி நீங்க போய் பாத்தீங்களா சொல்லுங்க. எழுதி வைக்க தெரியுது, இது உண்மையா? நான் எப்படி பாரு, பிரம்மனோட தலை வந்து சிவனோட கையில இருக்கான். பிரம்மனோட தலை சிவனோட கையில இருக்கான். எப்படி அந்த தலை கைக்கு வந்துச்சு? அவர்கிட்ட போய் கதையை கேளுங்க. பிரம்மனையும் கேவலப்படுத்தி சிவனையும் கேவலப்படுத்தி இந்த கதையெல்லாம் உண்மையா? உண்மைங்கிறீங்க? காலங்காலமா இருந்த உண்மை அதெல்லாம். உங்க 2 பேருக்கு ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணிட்டா பாரு. அது பண்ணா பாவம். ஒரு வேணா ஒரு நாள் ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு நாள் ஏற்பாடு பண்ணுங்க. அடுத்த மாசம் கிறிஸ்மஸ் வருது, அதை பத்தி நான் பாட்காஸ்ட் பண்ண நிறைய வேலை இருக்கு. சரிங்களா? வளர்க்கக்கூடிய வேலை இருக்கு. நடுவுல என்ன வேற பிடிச்சி இல்ல, நீங்க தான் நடுவுலயா நிப்பீங்க. நான் நடுவுலயா தான் நிப்பேன். ஆனா சரி, எல்லாருக்குமே ஒரு இல்ல, சும்மா தனியா பேசுறவங்க ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. அப்ப அதான் சொல்றேன், இங்க வந்து பிராமணர்கள் அப்படிங்கிற அந்த ஏகாதிபத்திய சிந்தனைக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா
நீங்க போய்க்கோங்க தாராளமா, வி டோன்ட் கேர். ஆனா பிராமின் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க யாரு சத்திரியன், இங்க யாரு சூத்திரன், இங்க யாரு வைசியன்? அப்படி யாரும் இங்க கிடையாதுங்கிறேன். சரி, வைசியர் கூட ஒருத்தர் சிலர் சொல்லிக்குவாங்க, நாங்க வைசியர்கள், சத்திரியர்கள் நாங்க சத்திரியர்கள் சொல்லிக்குவாங்க. சூத்திரன் யார் சொல்லிக்குவா? அப்ப திணிக்கிறீங்கல்ல, யார் சொல்லிட்டா? யாரா பெருமையா சொல்லிட்டாங்களா சூத்திரர்கள்னு? கல்வியெல்லாம் பறிச்சிட முடியாது, கல்வியெல்லாம் பறிச்சிட முடியாதுங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க கதறீங்க? எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கதறீங்க? கல்வியை பறிக்க முடியும். உங்க முன்னோர்கள் ஒரு காலத்துல பண்ணாங்க. இவன் எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதையும் மீறி படிச்சா விரல வெட்டுனாங்க. ஏகலைவன் வரலாறு என்ன? ஏன் அவன் கத்துக்க போறான்? கத்துக்கிட்டோம். அவன் கத்துக்கிற என்ன பிரச்சனை? அர்ஜுனன் தான் வில்ல போடணுமா? ஏன் ஏகலைவன் நல்லா வில்ல போட்டு போறான், என்ன பிரச்சனை? அவன் கட்ட வரல கேட்கும் போது எங்க போச்சு உங்களுடைய எல்லாரும் படிச்சுக்கலாம்னு? இல்லைன்னு சொல்ல போறீங்களா? வரலாறு எல்லாம் தெரியாம உட்காந்து சும்மா அப்படியே உருட்டிட்டு போயிடக்கூடாது. இங்க கல்வியை மறுத்து கல்வி கத்துக் கொடுத்தவங்க கழுமரம் ஏற்றி கொன்னு, தமிழ்நாட்டுல போய் பாருங்க எத்தனை கழுமரங்கள் இருக்கு, அந்த கழுமரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அந்த ரத்தம் இது என்ன சொல்லுது, சமணத்துறைகளை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, அவங்க பண்ணிட்டு இருந்த வேலை என்ன, இதெல்லாம் பேசுவோம். அவங்க ஏன் பள்ளி, அவங்க பேரே பள்ளிங்க, சமண துறவிகள் பள்ளி அப்படிங்கிற இடத்துலதான் இருப்பாங்க. சமண பள்ளின்னு நம்ம சொல்லும்ல, பள்ளின்னு என்ன ஸ்கூல் தானே, அப்ப அங்கதானே சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் கொல்லலன்னு சொல்ல போறீங்களா? கொல்லல அப்படின்னா இங்க நம்ம சைவ புராணங்கள்ல வரதெல்லாம் போய் தானே. இத்தனை பேரை கழுவேற்றினாங்க, ஆள் உருட்டி மலையில இருந்து உருட்டி விட்டாங்கன்னா நீங்களே பாடி வச்சிருக்கீங்கல்ல, கோயில் ஓவியங்கள் இருக்குல்ல, சிற்பங்கள் இருக்கு, அதெல்லாம் போய் தானே. பக்கம் வரலாற்று தரவுகளும் இருக்கு, ஆதாரங்களும் இருக்குல்ல, சும்மா பேசிட்டு இருக்கோம். ஓகே, அவர் நம்ம ரங்கராஜ நரசிம்மன் சொல்லலாம், பாரிசாலன் சும்மா சொல்லலாம், ஆதாரங்கள் இருக்கு, இழுத்துட்டு போய் காட்டுவேன். அங்க போய் என்ன பண்ணுவீங்க? கோயில்ல புடைப்பு சிற்பங்கள் இருக்கு, அப்ப கோயில் பொய்ன்னு சொல்லு, கோயில்ல பொய்யா நாங்க அடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லு. இங்க ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கணும்ல, பண்ண தப்புனா எதுவுமே ஒத்துக்க மாட்டோம்னா கண்ணு முன்னாடி நடந்த கேரளால நம்பூதிரி பிராமணர்கள் பண்ணதெல்லாம் தெரியாதா? செரவாடு சிஸ்டம் இதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் கிடையாது. இதெல்லாம் முதல்ல ஏதோ நாங்க அப்படியே காட்டு முன்னாடி காலமா இருந்திருக்கோங்க, அதெல்லாம் மாறிட்டு வரோம்னா வாங்க, இல்ல நாங்க அப்படியேதான் இருப்போம், நீங்க எங்களை மெச்சணும் அப்படின்னா மெச்ச முடியாது, தப்புன்னு தான் சொல்லுவோம். இங்க நான் சொல்றோம்ல, இதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு. இந்த இடத்துல போயிட்டு நான் சங்கியும் இது நண்பர் நான் சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரியான தோற்றம் வரும்? அவர் தான் சங்கி, ரங்கராஜ நரசிம்மன் போன்றவர்கள் தான் சங்கிகள். இப்ப அவங்கள வந்து நான் நண்பர்னு என்னால சொல்லிக்க முடியுமா? புரியுதா நான் சொல்றது? இததான் சொல்றாரு இப்ப சீமான். இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை கொண்டு வந்து நீங்க நண்பர்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவர் சங்கினா நண்பர்ன்ற பொருள் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சீமான் மீதும் நாம் தமிழர் மீதும் தமிழ் தேசிய மீதும் பாஜகவோட பி டீம் தாங்க இது அப்படின்னு சொல்லி பேசத்தான் செய்வாங்க. மக்களுக்கு புரியாது. அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போய் நம்ம எதிர்க்கணும். ஆரியத்தையும் திராவிடத்தையும் மித்தவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம எதிர்த்தாதான் தமிழ் தேசியங்கிற அந்த தனித்துவம் தெரியும். ஆதிக்க சக்தி இந்த இடத்துல நிறைய இடத்துல ஒரு கோட்டை விடுறாருங்க. நம்ம அதனாலதான் கோவமே வருது. திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது அவர் என்ன சொன்னாரு? திராவிடம் என்பது பங்காளினர், பங்காளி சண்டையினர், திராவிடத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இதெல்லாம் எதுக்குங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்குங்க வருது? அப்ப என்ன கோட்பாட்டுல நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஏன் இந்த குழப்பவாதம்? இது பேர் குழப்பவாதம். யாரு நமக்கு எதிரி? ஆரியம் நமக்கு எதிரி. அந்த ஆரியத்திற்கு அடிவருடுவதால் திராவிடம் நமக்கு எதிரி. யார் எதிரி? ஆரியம் நமக்கு எதிரி. அந்த ஆரியத்திற்கு அடிவருடுவதால் திராவிடம் நமக்கு எதிரி. ஃபர்ஸ்ட் எதிரி ஆரியம். இவங்க ரெண்டு பேரும் நமக்கு எதிரி தான். நம்ம மூணாவது சக்தி தான். இந்த இடத்துல நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிட்டு இருக்க கூடாது. பண்ணோம்னா நம்ம அசிங்கப்பட்டு போயிடும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கொள்கையில நம்ம உறுதிப்பாடோடு இருந்தா மட்டும்தான் சில விஷயங்கள் செய்ய முடியும். அந்த உறுதிப்பாட்டை சீமானவர்கள் இழக்க அவருக்கும் இழப்பு, தமிழ் தேசியத்துக்கும் இழப்பு. அசிங்கம் மட்டும் இல்ல, காணாமலும் போயிடுறதுக்கு அவருக்கு பேக் ஃபயர் ஆயிரும். அது பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இப்ப அது அவர் கூட இருக்கிறவங்க தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பா கைட் பண்றாங்க. அந்த கைடன்ஸ் ரொம்ப தவறா இருக்கு. அதோடைய பயனை அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்ப்பாரு. சரி, இப்போ கூட இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. மக்கள் வந்து அதை என்னன்றதை வந்து புரிஞ்சுப்பாங்க. யாரை சொல்ல வரீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் தவறான விஷயங்கள் அப்படிங்கறத வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வந்து பிஜேபி வேலை செய்யறவங்க, பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் வந்து இப்ப பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிறதுக்காக நீங்க லாபிங் பண்றீங்க தமிழ்நாட்டில். சரி, இப்ப நீங்க வந்து என்கிட்ட பேசுறீங்க, பேசி என்ன ஒரு சில விஷயங்கள் செய்ய சொல்றீங்க. எதுக்காக நீங்க செய்ய சொல்லுவீங்க?
யாருக்கு சாதகமா நீங்க செய்ய பிஜேபிக்கு சாதகமா தான் முடியும் ரிசல்ட். இது தவறு. இதுதான் நீங்க சொல்றேன். இதை புரிஞ்சுக்கும் மக்களுக்கு புரியாம இருக்குமான்னு தெரியல, புரிஞ்சு கொள்வார்கள் நம்புறேன். ஓகே, இவ்வளவு நேரம் உட்காந்து ஃபர்ஸ்ட் லிஸ்னரா இந்த காணொலியை நான் பார்த்து கேட்டதுல கலங்கி தெளிந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பாரி. மிக்க நன்றி. நன்றி.